உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கந்தர் அனுபூதி சிந்தனை 17வது நாள். அதில் 16வது ஷெட்யூல் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம் இது போன்ற தமிழ் மெய்ப்பொருளியல் தத்துவ நூல்களில் இருந்து கடந்த 5 வருடங்களாக நான் படித்தவற்றையும் அதன் மூலம் நான் புரிந்து கொண்டவற்றையும் நான் கற்றுக்கொண்டவற்றையும் ஒரு எளிய நடையில் அறிவியல் பூர்வமாகவும் ஒரு ப்ராக்டிக்கலாக லைஃபுக்கு உபயோகப்படுற மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தினம் ஒரு காணொலியாக கொண்டு வந்து தருவேன். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப். போன எபிசோடில், அதாவது 15வது கந்தர் அனுபூதி செய்யுள்ள நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முருகன், குமரன், குகன், அதன் அடிப்படையில் மொழி அறிவு, அதுக்கப்புறம் உழைப்பு தரக்கூடிய உருகும் செயல், அதுக்கப்புறம் கடைசியாக இறை உணர்வு அப்படிங்கிற அந்த படிநிலையை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சான்றோரும் சாதாரண மனிதரும் 2 தரப்பினரும் பரவி பணிந்தாலும் அவங்க 2 தரப்பினருக்கும் பாரபட்சம் பார்க்காம அருளை வழங்கக்கூடிய ஒரு குருவாக, எளிமையே வடிவானவனாக, எண்குண பஞ்சரனாக முருகனை நம்ம பாடியிருந்தோம். இன்னைக்கு செய்யுள் 16 சிந்திக்க போகுவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பேராசையனும் பிணியிற்பிணிபட்டு ஓராவினையேன் உழலத் தகுமோ, வீராமுது சூர்படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. இன்னொரு தடவை பார்க்கலாமா? பேராசை எனும் பிணியிற்பிணிபட்டு ஓராவினையேன் உழலத் தகுமோ, வீராமுது சூர்படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே. அதாவது இதோடைய உரை விளக்கம் என்ன அப்படின்னா, தேவலோகத்தை தாங்கி காத்த துரந்தரனே, வீரனே, முற்றிய மாமரமாக கிளை பரப்பி வளர்ந்து கொண்டே இருந்த அந்த சூரபத்மனின் மீது வேலை எறிந்து 2ஆக பிளந்து துண்டாக்கிய சூரனே, நல்வினை எது தீவினை எது இப்படியெல்லாம் ஆராய்ந்து அறியாத நான் பேராசை அப்படிங்கிற பிணியில் அகப்பட்டு உழல்வது சரியாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் அருணகிரிநாதர். இதுதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான விளக்கம். ஆனா நம்ம இதை ரொம்ப ஆழமா ஒரு டீப் டைவ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த பாட்டுல முருகரை துரந்தரனே அப்படின்னு சொல்றாரு. துரந்தர் படம் ஞாபகத்துக்கு வருதா? துரந்தரன் அப்படிங்கிறது முருகனுடைய பேர். எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும், எந்த ஒரு நன்மை அல்லது ஒரு செம்மையான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை முருகனின் வெளிப்பாடு அப்படிங்கிறதான் இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு முருகனை வைத்து ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொருத்தர் படம் எடுக்கிறாங்க. நம்ம மொழியிலேயே 2-3 பேர் படம் எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் படம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனா இதுல எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், இப்படியெல்லாம் ஆராய்ச்சிகள்ல நம்ம நேரத்தை செலவிடுறது வீண் வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் அல்லது பரம்பொருள், அது முருகன் இருக்கட்டும், சிவன் இருக்கட்டும், அல்லா இருக்கட்டும், இயேசு இருக்கட்டும், அது அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த பரம்பொருளை பற்றி பேசவும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லவும் அருளாளர்களால் மட்டும்தான் முடியும். சாதாரண மனிதர்களால் முடியாது. ஏன்னா அவங்க தே ஆர் பவுண்ட் டு தேர் ஓன் அஜெண்டாஸ், தே ஆர் பவுண்ட் டு தேர் ஓன் டிசையர்ஸ். அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில ப்ரொபகண்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்வாங்க. ஆனால் அருளாளர்கள் பரந்த மனப்பான்மையோடு எந்த விதமான ஒரு லாபம் நோக்கமும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படணும், மனித இனம் உய்வடையணும் அப்படிங்கிற நோக்கத்தினால இந்த மாதிரி படைப்புகள் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால அந்த படைப்புகளில் நம்ம இறைவனை தேடுவோம். உங்களுக்கு உண்மையாலே இறைவனை பற்றி அறிந்து கொள்ளணும், இறைவனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், இறைவனை பயன் கொள்ளணும், இறைவனை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இறைவனை தயவு செய்து அருளாளர்களுடைய படைப்புகளில் உங்க அறிவை செலுத்தி தேடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறது. எனிவே, இந்த துரந்தரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மறுபடியும் வருவோம். இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பொருள் கிடைச்சது. அதாவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய தன்மை படைத்தவன், தலைமை பண்பு உள்ளவன் அப்படிங்கிறவன் தான் துரந்தரன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பொருள். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இசைஞானி இளையராஜா அவர்கள் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ், வெறும் 5 நிமிஷத்துல அதுக்கான கம்போசிஷன் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு பெரிய படம், அந்த படத்துடைய ஒரு 6-7 ட்ராக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம், அதை நான் ஒரு 1/2 மணி நேரத்துல எழுதி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு பெரிய காரியத்தை ரொம்ப லாவகமா ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு பண்பு. அப்படி ஒரு பண்பு அல்லது அப்படி ஒரு திறன் ஒருத்தருக்கு வேணும்னா அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு 3 விஷயம் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, அந்த துறை மேல அல்லது அந்த செயல் மேல ஒரு தீராத காதல், ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஆசை இருக்கணும். இந்த செயலை நான் சாதிக்கணும், இந்த துறையில நான் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும்.
2வது நிறைய பயிற்சி இருக்கணும். அவங்க அந்த துறையில ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ரொம்ப ஃபோக்கஸ்டா அதுல உழைச்சிருக்கணும். அதுல செயல்பட்டு கொண்டே இருந்திருக்க வேண்டும் ரொம்ப வருஷத்துக்கு பயிற்சி. 3வது மிக 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 முக்கியமான விஷயம், ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். நான் செய்ய போற இந்த செயல், இந்த துறையில நான் உருவாக்க போற இந்த படைப்புகள், இது எங்கெங்க யார் யாரை எப்படியெல்லாம் தாக்கும், பாதிக்கும், இது எத்தனை தலைமுறைகளுக்கு கடந்து நிற்கும், இது எப்படியெல்லாம் பாதிக்கும், நல்ல பாதிப்புகளை கொடுக்குமா இல்ல தீமையான பாதிப்புகளை கொடுக்குமா, இது மாதிரி ஒரு சிந்தனை கொண்ட ஒரு பொறுப்புணர்வு வேணும். இந்த 3 இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த துரந்தரன் அப்படிங்கிற பெயருக்கு பொருத்தமான ஒரு நபரா இருப்பாங்க. அருணகிரிநாதர் இதுல முருகனை துரந்தரனேன்னு சொல்றாரு, சூரா அப்படிங்கிறாரு. சும்மா சூரான்னு சொல்லல, அவன் பொறுப்பானவன், அதனால அவன் சூரன். அதனால பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது இந்த பாட்டுல நம்ம அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சொல். அடுத்தது இந்த பாட்டை வந்து நம்ம கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். இந்த பாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு என்ன அப்படின்னா, முதல் 2 வரியில நம்முடைய பலவீனத்தையும், அடுத்த 2 வரியில முருகனுடைய பராக்கிரமத்தையும் அமைக்கிறார் அருணகிரிநாதர். அதாவது த ஸ்டேட் ஆஃப் செல்ஃப் கம்பேர்ட் டு த ஸ்டேட் ஆஃப் ஐடியல். வல்னரபிலிட்டியும் ஆம்னிபொட்டன்ஸையும் பக்கத்து பக்கத்துல வச்சு நமக்கு இந்த பாட்டை வந்து அமைக்கிறாரு. அதாவது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை முதல்ல அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்னவா மாறணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு டார்கெட்டையும் செட் பண்றாரு அருணகிரிநாதர். ஆங்கில உளவியல் நிபுணர் கார்ல் ரோஜர்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட மாற்றத்தை பத்தி கேட்கும்போது அவர் ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கோட் நான் உங்களுக்கு காட்டுறேன். த கியூரியஸ் பேரடாக்ஸ் இஸ் தட் வென் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் ஜஸ்ட் அஸ் ஐ ஆம் தென் ஐ கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நான் யார் என்பதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் என்னை மாற்றிக்கொள்ள முடிகிறது அப்படிங்கிற ஒரு வினோதமான முரண்பாட்டை பதிவு செய்யறாரு. ஏன் இது முரண்பாடு அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளாத வரை நான் அந்த நிலையிலேயே தேங்கிடுறேன். உதாரணத்துக்கு, நான் முட்டாள் அப்படிங்கிறவன் அறிவாளி ஆகிறதுக்கான பயணத்துல முதல் அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லி தான் யாருங்கிறத ஏற்றுக்கொள்ளாதவன் முட்டாளாகவே தேங்கி விடுகிறான். அதுதான் அதுல இருக்கக்கூடிய முரண்பாடு. எனவே இந்த பாடல்ல அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, நான் ஆராய்ந்து அறியாத ஓரா வினையின், ஆராய்ந்து அறியாத ஒரு பேராசைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை ஒப்புக்கொள்கிறார், ஸ்டேட் ஆஃப் செல்ஃப். அதை ஒப்புக்கொண்டு விட்டு அடுத்த வரியில வந்து என்ன சொல்றாருன்னா, வீரா சூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே அப்படின்னு அடுத்த 2 வரியில வந்து முருகனுடைய பராக்கிரமத்தை வந்து புகழ்ந்து பாடுறாரு, அந்த பரம்பொருள் கிட்ட சரணடைகிறாரு. இந்த பாட்டுல இல்ல, பொதுவா கந்தர் அனுபூதி முழுக்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முருகனை என்னெல்லாம் புகழ்றாரோ அது எல்லாமே நமக்கு வர வேண்டிய அல்லது நாம வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா கந்தர் அனுபூதி வந்து ஒரு சாதாரண சாமி பாட்டு கிடையாது. சும்மா சாமியை புகழ்ந்து பாடி ஐஸ் வச்சு வர வாங்குற பாட்டு கிடையாது. அது வந்து நம்ம வர வேண்டிய நிலை, அதுக்குள்ள நிறைய கருத்துக்கள் வந்து அந்த மாதிரியான அமைப்புல தான் இருக்கு. அதனால அவர் என்னெல்லாம் முருகரை புகழ்றாரோ அதெல்லாம் நம்ம வர வேண்டிய நிலை அப்படின்றத எடுத்துக்கோங்க. அடுத்தது பாட்டோட முதல் வரிக்கு வருவோம். இப்ப நம்ம அதுல வந்து பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு அப்படின்னு சொல்றாரு. பேராசைனா என்ன அப்படின்னு கொஞ்சம் சிந்தனையை ஓட விடும்போது, ஆங்கில எழுத்தாளர் மற்றும் கவிஞர் டி.எஸ். எலியட்டோடைய ஒரு கோட் ஒன்று கண்ணில் பட்டுது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. அந்த கோட் என்ன சொல்லுதுன்னா, டு டூ த யூஸ்ஃபுல் திங், டு சே த கரேஜஸ் திங், டு கண்டெம்ப்ளேட் த பியூட்டிஃபுல் திங், தட் இஸ் எனஃப் ஃபார் ஒன் மேன்ஸ் லைஃப். இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பயனுள்ள செயலை செய்வதற்கும், ஒரு சரியான விஷயத்தை தைரியமாக எடுத்து பேசுவதற்கும், ஒரு அழகான விஷயத்தை ரசிப்பதற்கும், இது 3ம் தான் ஒரு மனித வாழ்க்கைக்கு போதுமானது அப்படின்னு சொல்றாரு. பயனுள்ள விஷயத்த செய்யணும். பயனில்லாத விஷயத்துல நம்ம ஆற்றலை செலுத்துவது, உழைப்பை செலுத்துவது அப்படிங்கிறது பேராசை. அடுத்தது, ஒரு சரியான விஷயத்துக்காக குரல் கொடுக்காம தப்பான விஷயத்துக்காக வாய வந்து வீணாக்குறது, சொல்லாடுவது அல்லது புறங்கூறுவது, பொய் பேசுவது, இது எல்லாமே பேராசை. அடுத்தது, டு கண்டெம்ப்ளேட் த பியூட்டிஃபுல் திங், அதாவது ஒரு அழகு, அது எதுவாக வேணா இருக்கலாம். பெண் அழகா இருக்கலாம், ஒரு பூ அழகா இருக்கலாம், ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அழகா இருக்கலாம். அந்த அழகுல மயங்கி அதுல ஆழமா அமிழ்ந்து போயிடாம, அதுல நம்மை தொலைத்து விடாம அதை ரசிச்சுட்டு கடந்து போற மாதிரியான ஒரு நிலையை தாண்டிட்டீங்கன்னா அது பேராசை அப்படின்னு நம்ம பேராசைக்கு இந்த கோட் மூலமா ஒரு எளிமையான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அருணகிரிநாதர் இந்த பேராசை வந்து இன்னும் ஒரு படி ஆழமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பேராசை என்னும் பிணி அப்படிங்கிறாரு. பிணினா நோய், பேராசை அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறாரு. அந்த நோய் நம்மை பிடிக்காது, அதுதான் அந்த நோயோடைய தன்மை. நம்ம தான் அந்த நோயில வந்து போய் மாற்றோம். பிணியில் பிணிபட்டு ஓரா வினையன் உடல தகுமோ அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம எப்படி அந்த பிணியில போய் மாற்றோம் அப்படின்னா, ஒரு விவேகம் இல்லாமல்,
பின்விளைவு என்ன, இது நல்லதா கெட்டதா, இது எனக்கு தேவையா தேவையற்றதா அப்படின்லாம் ஆராயாம வெறுமனே எனக்கு பிடிச்சிருக்கு அல்லது இன்னொருத்தன் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பு வெறுப்பு சார்ந்து அல்லது ஒரு ஒப்பீடு சார்ந்து நம்ம வந்து வினையாற்றும் போது நம்ம அந்த பேராசை என்னும் பிணியில பிணிப்படுறோம் அப்படிங்கிறாரு. அதனால நமக்கு எவென்ச்சுவலி நமக்கு ஒரு சஃபரிங்கும் வருது. அதனால் உழல்கிறோம். அதான் பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத்தகுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ எது பேராசை அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். பெருசா ஆசைப்படுறதெல்லாம் பேராசையா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு விலை உயர்ந்த பொருள் மீது உங்களுக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா அதை எளிமையா பேராசை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு வாடகை வீட்டுல கஷ்டப்படுறவங்க சொந்த வீட்டுக்கு போகணுங்கிறது பேராசையா அப்படின்னு கேட்டா இல்ல. எது பேராசை அப்படின்னா அறிவை பயன்படுத்தாமல் விவேகம் இல்லாமல் எல்லையற்று வளரக்கூடிய ஆசை பேராசை. அதாவது ஒரு விஷயத்துல திருப்தி வராம மறுபடியும் இதுக்கு அடுத்தது நம்ம வந்து உழன்று கொண்டே இருப்பது பேராசை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய ஆசைகளாகவும் இருக்கலாம். ரொம்ப சின்ன ஒரு ஆசையில கூட ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம பேராசை வேலை செஞ்சு நம்மளை அழிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த ஜங்க் ஃபுட் கிரேவிங். நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆரோக்கியத்துக்காக சில மாற்றங்களை உணவுல செய்யணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். என்னன்னா ஜங்க் ஃபுட்டுக்கு ஒரு கிரேவிங் இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு சின்ன சிப்ஸ் பேக்கெட் அதோட விலை 5 ரூபாய் தான். ஆனா அந்த 5 ரூபாய் சிப்ஸ் பேக்கெட்டை வந்து எனக்கு பசி இல்லாத ஒரு நேரத்துல ஆனா என் நாக்கு வந்து ருசி கேட்குது, உப்பும் உரப்புமா ஏதோ சாப்பிடணும்னு தோணுது. நான் என் பையில பாக்குறேன் காசு இருக்கு, நான் உடனே அந்த 5 ரூபாய் கொடுத்து அந்த சிப்ஸ் பேக்கெட்டை வாங்குறேன். ஒரு துண்டு எடுத்து வாயில வைக்கிறேன், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல அந்த பேக்கெட் மொத்தமா காலி பண்றேன். அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் எனக்கு அந்த ஆசை வருது, இதனால என்ன கெட்டு போயிட போகுது அப்படின்னு அந்த பசி இல்லாம நான் சாப்பிடுறேன் பார்த்தீங்களா, அது கூட வந்து பேராசை தான். ஏன்னா இந்த பேராசையுடைய ஒரு ஒரு அடிப்படை குணம் என்ன அப்படின்னா அது வந்து நெருப்பு மாதிரி. நெருப்புல எப்படி நீங்க பொருளை போட 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 வளருமோ அது போல இந்த ஆசைப்பட்ட பொருளை அதற்குள் போட போட அந்த நெருப்புக்குள்ள விழ விழ அது வந்து தனியாம பெருகிக்கிட்டே இருக்கும். அது மேல 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 வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து அதை முதுசூர் அப்படின்னு சொல்றாரு. முதுசூர் அப்படின்னா பழைய அல்லது முற்றிய அசுரன். என்ன அர்த்தம்னா நம்ம கூடவே பிறந்து வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வெட்டுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா நம்ம அதுக்கு உரம் போட்டுட்டு இருப்போம். அதுதான் நம்முடைய அறியாமை. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேராசை என்னும் அந்த அசுரன் வந்து ஒரு முதுசூர், பழைய முற்றிய அசுரன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு ஆசையை நம்ம அடக்கணும் அப்படின்னா ஒரு நெருப்பு அணைக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த நெருப்புல ஒண்ணு தண்ணியை ஊற்றணும், அல்லது அந்த நெருப்பு மேலும் மேலும் எரியறதுக்கான அந்த எரிபொருளை அதுக்கு செலுத்தாம இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஆசைகளை வந்து நம்ம பட்டினி போடணும், டு ஸ்டாப் அ டிசையர். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கூர்த்த மதி வேணும். எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பிரித்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு வேணும். இந்த ரெண்டும் தான் வந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். இப்போ இந்த ஆசை பேராசை அப்படின்ற அந்த அசுரனை அடக்குவதற்கு அல்லது வதம் செய்வதற்கு முருகன் என்ன செய்யறாருன்னா வேலை வந்து எறிகிறாரு. வேலை எரியுது. வேல்னா என்னது? வேல்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். வேல் அப்படிங்கிறது ஞானம் அல்லது அறிவுக்கான ஒரு குறியீடு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். புராண கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூரன் வந்து முருகனால் அழிக்கப்படவில்லை. முருகன் வந்து சூரனை வந்து வதம் செய்து அழிக்கல. என்ன செய்யறாரு அப்படின்னா ரெண்டாக பிளக்கிறார். ஏன்னா ஈவன் அக்கார்டிங் டு சயின்ஸ் நத்திங் கேன் பி டெஸ்ட்ராய்ட். எதுவுமே அழியறது இல்லை, ஒன்னு இன்னொன்னா மாறுது. அந்த இன்னொன்னா மாறும்போது அது தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளா மாறுதா இல்ல நமக்கு பயன் கொடுக்கக்கூடிய பொருளா மாறுதாங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ். அப்போ முருகர் என்ன பண்றாருன்னா சூரனை வதம் செய்து அழிக்காம அதை ரெண்டா பிளக்குறாரு. அது ஒரு பகுத்தறிவுக்கான ஒரு மிகப்பெரிய சிம்பாலிசம். ஒரு பாதி மயில் ஆகுது, இன்னொரு பாதி சேவல் ஆகுது. இதை கூட நம்ம கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம் அப்படின்னா மயில் அப்படிங்கிறது என்ன, முருகனுடைய வாகனமா மாறுது. அப்போ ஆசை அப்படிங்கிறது நெறிப்படுத்தப்பட்ட ஆசைங்கிறது நம்மை சுமந்து செல்லக்கூடிய, நம்மை வாழ்க்கையில் முன்னேற்றி வேகமா கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனமா மாத்திக்கணும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கணும் மயில். அடுத்தது சேவல் என்ன செய்யுது, சேவல் வந்து முருகனுடைய கொடியாக மாறி அவன் புகழ் பாடக்கூடிய ஒரு வேலைக்கு போயிடுது. அப்போ நம்முடைய ஆசை அப்படிங்கிறது, ஆசையோட ஒரு பாதி அப்படிங்கிறது இறைவனை நோக்கிய ஒரு விவேகம் பொருந்திய பெரிதினும் பெரிதுகேள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத லட்சியமாக மாறணும், ஒரு ஆஸ்பிரேஷனா மாறணும். அப்போ நம்ம ஆசையை வந்து சரியான முறையில் சேனலைஸ் பண்ணணும். சைக்காலஜிஸ்ட் கூட நிறைய இந்த ஹேபிட்ஸ் பத்தி பேசும்போது ஒரு கெட்ட பழக்கத்துல நான் இருக்கேன், இதுல இருந்து நான் மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ள ஈடுபடுறது உங்களோட எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீங்க சரியா சேனலைஸ் பண்ணுங்க. அந்த பழக்கத்துடைய ஒரு ட்ரிகர் வரும்போது நீங்க அதை வேற விதமா நீங்க வந்து சேனலைஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் இது. அப்போ நம்மளுடைய ஆசை வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வரணும். நம்ம ஆசை வந்து பெரிய ஒரு நல்ல விஷயத்துக்கான ஆசையா மாறணும். எல்லாத்துக்குமே ஆற்றல் தான் பயன்பட போகுது. நமக்கு இருக்க வாழ்க்கையில கொஞ்ச நாள் வாழ போறோம், கொஞ்சம் வருஷங்கள் வாழ போறோம்னா அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆற்றல்
இந்த ஆசைகள் பின்னாடி தான் ஓடுது. அது ஒரு நல்ல ஆசையா மாத்திக்கணும் அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர். பொறுப்புணர்வு, நெறிப்படுத்தப்பட்ட ஒரு ஆசை, பயிற்சி, இது எல்லாத்தையும் சரியா செய்யறதுக்கு ஏதுவாக ஒரு வாழ்க்கை. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம கடவுள்கிட்ட அல்லது முருகர்கிட்ட நம்ம இதைத்தான் வேண்டுறோம். இதெல்லாம் வந்து உடனே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டேக்ஸ் டைம் டு பாஸ் த்ரூ டைம் வித் அ வைட் சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ். ஒரு மிக பரந்த ஒரு விழிப்புணர்வோடு காலத்தை ரொம்ப கான்ஷியஸாக நம்ம கடக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ், பெரும்பாலானவர்கள், நான் உட்பட சில சமயங்களில் நம்ம நேரத்தை வந்து பொழுதுபோக்குகள்லையும் இந்த டூம் ஸ்க்ரோலிங், சின்ன சின்ன கண்டென்ட் பார்த்து நம்மளோட நேரத்தை வந்து பயனில்லாமல் வாழ்க்கையை வந்து பயனில்லாமன்னு சொல்கிறத விட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் கடந்து போகிறோம். அப்படி விழிப்புணர்வு இல்லாமல் கடந்து போகிற வாழ்க்கை வந்து நம்ம நிச்சயம் ஒரு தப்பான இடத்துல தான் கொண்டு போய் விடும். அப்போது ஒரு விழிப்புணர்வோடு நம்ம காலத்தை வந்து கடந்து போகணும். இந்த காலத்தை வந்து விழிப்புணர்வோடு கடக்கும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம உயர்வோம். எனவே இந்த பாட்டு நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னா, ஆசைகளை அடக்கி அழிக்க முயற்சி செய்து தோற்று போகாமல் அதனை பகுத்தறிவோடு அணுகி இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆயுதத்தின் துணையோடு அந்த ஆசைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அதுக்கு பொறுப்புகளை ஏற்று வாழ பழகுவோம், இறைவனை வழிபடுவோம், பேராசை பிணியிலிருந்து நம்ம விடுபடுவோம். அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த விண்ணப்பம். எனவே இதை வந்து மனசில் நல்லா இருத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த கந்தர் அனுபூதி பாடலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். இந்த படைப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகர்க, மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.